இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐஆர்எக்ஸ்என் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசன் ஆஃப் வீடியோ தான் பார்க்க போறோம். 2001 நீங்க தேர்தல் கட்சி வச்சிருந்தா வெற்றி பெற்றலாம் என்ற ஒரு இல்ல 100% வெற்றி பெற்றிருப்பாங்க, அதுல டவுட்டே கிடையாது. பட் ஆனா அந்த பஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? கேக்குற கேள்வியை பார்த்தா கேட்டாம ஒரு கேள்வியே. நெக்ஸ்ட் 2 நாள்ல சொல்லக்கூடியது ஜோசியமா தான் இருக்க முடியும். 6 நாள்ல சொல்லக்கூடியது அப்படிதான் இருக்க முடியும். 15 நாள்லயும் அப்படிதான் இருக்க முடியும். அதான் உங்களை மாதிரி தான் பாக்குறேன், வேடிக்கை பாக்குறேன். நீங்க எல்லாரும் என்னுடைய அழைப்பு ஏற்றுக்கிட்டு இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேர்தல் முடிவு வந்த பிறகு என்னை பற்றி ஒரு 2-3 விமர்சனங்கள் சோசியல் மீடியாவில், அரசியல் உலகத்தில் பரவாயில்ல பரவிட்டு. அதுக்கு நான் விடிய கொடுக்கலன்னு சொன்னா அதே உண்மை ஆயிடும் அப்படின்னு ஆயிடும். முதல்ல செய்யுங்க. ஃபர்ஸ்ட் தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் ஸ்டாலின் சார் போய் பார்த்தது. ரெண்டாவது வாட்டி இது ஃபர்ஸ்ட் வாட்டி, ரெண்டாவது வாட்டி போனாரு. அது என்னாச்சு? அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களே என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர். எங்களுடைய நட்பு கொள்கைகள் ஜனநாயகத்தில் தோல்வி வெற்றி சகஜம். இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் அந்த கொளத்தூரில் தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில், நட்பு முறையில் அவர் போய் நான் பார்த்தேன். அதுக்கு நான் இங்கே விஜய் சிஎம் ஆகக்கூடாது, பவருக்கு வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு ரஜினி அங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. அந்த சூழ்நிலையில் அதெல்லாம் பேச முடியுமா? அப்படி பேச ஒரு தரங்கெட்ட ஆளு ரஜினிகாந்த் இல்லை. எப்பவும் நினைச்சதே கிடையாது, நினைச்சு பார்க்கவே முடியாது. அவங்க பேசுறது நினைச்சு கூட என்னால் பார்க்க முடியாது. அது எதத்துலயும் வரல, எனக்கு தெரியாது. அது ரெண்டாவது நான் அவர் வாழ்த்து சொல்லலை, ஏர்போர்ட் போகும்போது வாழ்த்து சொல்லலை. சார், விஜய் முதல்வராக பொறுப்பேற்றிருக்காரு. என்னங்கடா ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து ஓடி விஷயத்தை சொல்லிக்கிட்டு அனம்பாடுக்கு போய்கிட்டு திடீர்னு ஒருத்தர் மீடியா ஆள் மாதிரி தெரியல, ஒரு சின்ன ஃபோன் வச்சுக்கிட்டு விஜய் ஒரு முதலமைச்சர் இருக்காரு. சட்டம் ஷாக் ஆகுது, மீடியா மாதிரி தெரியுது எனக்கு. ஃபோன் வச்சுக்கிட்டு அதே பார்த்து சிரிச்சு நான் போயிட்டேன். சும்மா சமாளிக்கிறாங்க. அவர் ஜெயிச்ச உடனே என்னுடைய வாழ்த்துக்களை நான் அவருக்கு பதிவிட்டார். போட்டாடா போட்ட மாதிரி தான் இருந்தது. பெரிய மனுஷன்டா. இன்னொன்று விஜய் மேலே எனக்கு பொறாமை அப்படின்னு. நான் அரசியல் இல்லை, அரசியல் தான் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் தான் இல்லாத போது அவர் மேல எனக்கு ஏன் பொறாமை? காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மறந்து விட்டேனடா என் செல்வன். ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. டைவர்ட் பண்றாரு. அப்போ கூட வந்திருக்காது. கிடைக்காது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்குது கிடைக்காது. நான் முதலையே சொல்லியிருக்கேன், நான் விஜயை நான் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டா அது எனக்கு நல்லது இல்லை, கெட்ட பேர். விஜய் என்னை பற்றி கம்பேர் பண்ணிட்டா அவருக்கு நல்லது இல்லை. அப்பா வேற, நான் வேற. அது இவ்வளோ சின்ன வயசுல 52 வயசுல எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்றதை விட அதை விட ஜாஸ்தி. கம்ப்ளீட்டா சென்டர் பிஜேபி இங்க 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஆளை ஜெயிச்சிருக்காங்க. எனக்கு அப்பவே தெரியும், நான் சுட்டதுக்கு அப்புறம் நீ இந்த மாதிரி பேசுவேன்னு. எனக்கு அது பொறாமை இல்லை, ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். இல்ல இப்போ சொல்லுவாரு
ஆனா டிஎம்கேக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி வீடியோ எல்லாம் போட்டிருந்தாருல. உங்க ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கட்சி ஆரம்பிச்சா நீங்க சிஎம் ஆயிக்கலாம், கால சூழ்நிலை ஆகலன்னு ஒரு வருத்தப்படுறாங்க. அதான் வாழ்க்கை. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. 2001 நீங்க தேர்தல் கட்சி வச்சிருந்தா வெற்றி பெற்றலாம் என்ற ஒரு சொல்லப்படுகிறது. அது வந்து தவறுமோன்னு நினைக்கிறீங்களா? இல்லை 100% வெற்றி பெற்றுப்பாங்க, அதில் டவுட்டே கிடையாது. 96 மட்டும் எங்களால தலைவர் வந்து அது என்னன்னா வரல, நாங்க அன்னைக்கு வரா போயிட்டோம். பேசாது பதில் சொல்லுமா? பட் அந்த பஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? வேறு கொஸ்டின். 100% இது பண்ணிருப்பாரு. ஆனா நிறைய டஃப் இருந்துச்சுல, எப்படி பண்ணிருப்பாங்க அந்த டைம் கஷ்டம் தான். தெரியல, அது வந்திருந்தாலும் தெரியல, வந்தாதான் தெரியும். ஆனாமே நான் இருக்க வேண்டிய இடம் நீ வந்து இழுத்துட்டு வந்துட்ட. என்னது பேச்சு ஜாஸ்தியா இருக்கு, பின்னாடி பேசி ஜாஸ்தியா இருக்கு. எப்படி ஒண்ணும் புரிய போறது இல்ல. நாசமா போச்சு. ஆமாண்ணே. டேய் சும்மாறா, டேய் சும்மாறா, ரொம்ப போராடி இருக்காரு போல இருக்கு. சும்மாறா. எதுக்கு இல்ல இது? பின்ன இருக்கவங்க ஓவரா இது பண்ற. இல்லைங்க, 2 நாள்ல சொல்லக்கூடியது ஜோசியமா தான் இருக்க முடியும். 6 நாள்ல சொல்லக்கூடியது அப்படித்தான் இருக்க முடியும். 2 நாள்ல சொல்லக்கூடியது ஜோசியமா தான் இருக்க முடியும். 6 நாள்ல சொல்லக்கூடியது அப்படித்தான் இருக்க முடியும். 15 நாள்லயும் அப்படித்தான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாசம் டைம் கொடுக்க வேண்டியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். அதனால புதியவர்கள்ங்கிறது வந்து புதுசு கிடையாது. சுதந்திரம் இந்தியா கிடைச்ச போது எல்லாருமே புதிய மினிஸ்டர்ஸ் தான். அதனால புதியவர்களை வந்து நம்ம தனியாகவும் இடப்பட அவர் கேட்ட கேள்வி போட்டீங்க. நீங்க தான் அது நல்லபடியா நடக்குதாங்கிறது நீங்க தான் கவனிக்கணும், நாங்களும் கண்காணிக்கிறோம். கேள்விக்கு பதில் தான் சொல்லணும், இன்னொரு கேள்வி கேட்க கூடாது. இருந்தாலும் கேள்வியே சில சமயம் பதிலா மாறும். தமிழ்நாட்டுல இருந்து தமிழ் பேசுற ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சா அது பேர் திராவிட கட்சி தான். நாங்க 2 பேருமே ஒருத்தர் பார்த்து பொறாமப்பட்டது கிடையாது, போட்டி போடுவோம். பட் பொறாமப்பட்டது கிடையாது. We are the best sportsmen you can find in Tamil Nadu. மச்சான், பீச்ல எல்லாரும் செலவு வச்சிருக்காங்க. ஆனா நட்புக்குன்னு ஒரு செலவு வைக்கணும்னா அது உனக்கு தானே வைக்கணும். உங்களை மாதிரிதான் பாக்குறேன், வேடிக்கை பாக்குறேன். முக்கிய செய்திகள். சென்னை மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் உள்ள அம்மா உணவகங்களை புதுப்பிக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். சென்னையில் 76 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். புளியந்தோப்பு காவல் மாவட்டத்தில் 20 ரவுடிகள், அடையாறு காவல் மாவட்டத்தில் 16 ரவுடிகள், டி நகரில் 18 ரவுடிகள், அண்ணா நகரில் 10 ரவுடிகள், மயிலாடுதுறையில் 12 ரவுடிகள் என ஒட்டுமொத்தமாக 76 ரவுடிகள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் 40 புதிய வாகனங்களை முதலமைச்சர் விஜய் கேக்குறாரு பர்மிஷன். ஓஹோ, அது நேரது
நல்லா இருந்துச்சு. ஆனா இது சூப்பர் ஸ்டார் பேசுனது வந்து அதான் இது பொருளி தானே. பொருளி எதுக்கு தேவையில்லாம ஒரு பேட்டி கொடுத்து அது பொருளியா அப்படியேதான் இருந்துச்சுன்னா அது பேசி அதை உண்மன் நிரூபிக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி அவர் எதுக்குமே விளக்கம் கொடுத்ததே கிடையாது, நிறைய விஷயம் கிடையாது. நிறைய பொருளி வருது, அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ இது கொடுக்கும் போதுதான் டவுட்டா வருது நிறைய பேருக்கு. அதான் போட்டிருந்தாங்க, ஒரு பொருளை எதுக்கு நீங்க அதை மீடியா கூப்பிட்டு சொல்லணும் அவசியமே இல்லைல்ல. உண்மையிலே பண்ணலன்னா இது ஒரு விஷயமே கிடையாது இல்லை. அது எதுக்கு சொல்லி இப்போ சொன்னதுக்கப்புறம் தான் டவுட் வருது எல்லாருக்குமே. அது சொல்ற விதமுமே பார்த்தீங்கன்னா திரும்பி இவரும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா சோசியல் மீடியா அதனால அது ஒரு முக்கிய பங்கு அப்படின்னு. அப்போ அந்த அங்க ஏற்கனவே எங்க டிஎம்கே கூட்டமே அதை தான் வச்சு கதறிட்டு இருக்காங்க. இவரும் அதை சொல்லும் போது இப்போ கூட்டு கலவணிகளா தான் இருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு 2வது வாட்டி போனதும் நியூஸ்ல போட்டாங்க, திரும்பி 2வது வாட்டி ரஜினிகாந்த் ஸ்டாலினோட சந்திப்புன்னு போடுறாங்க. அப்போ போடும் போதே தெரிய வேண்டாமா எல்லாருமே அது என்னதான் இப்போ சொல்லுவாங்க அது எல்லாம் ஃபேக் நியூஸ் அப்படிம்பாங்க. நியூஸ் சேனல் நிறைய நியூஸ் சேனல் அது போட்டாங்க, போட போய் தான் எல்லாரும் அது சொல்றாங்களே. அதே மாதிரி அரசியல் இதுலயும் ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கூட்டு சேர போறாங்கன்னு அதையும் ஒத்துக்கிறாங்க நிறைய பேர். ஆளுநரே எதுக்கு அது சொல்லணும்? திமுக வந்து அந்த நம்பரோட வந்தா நான் அவங்களே இது பண்ணுவேன்னு ஏன் சொல்லணும்? அப்போ பேசியிருக்காங்க உங்ககிட்டயும், ஆளுநர்கிட்டயும் பேச போய் தான் அவரு அது தெரியாம சொல்லிட்டாரு எனக்கு தெரிஞ்சு. அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு விஜய் கூப்பிட்டு முதல்வர் விஜயை கூப்பிட்டு இதை சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நம்பர் காட்டுங்க, ஏன்னா இவங்களும் கேட்டிருக்காங்க போல இருக்கு. அப்போ அது சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அது நியூஸ்ல வரல எனக்கு தெரிஞ்சு, அவங்க கேட்டிருக்காங்க. அதனாலதான் ஆளுநருமே நம்பர் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்திருக்காங்க. இது நம்மளுக்கு புரியவே இல்லை, ஏன் இவருக்கு இழுத்தடிக்கிறாங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த பிரச்சனையாலதான் அவங்க இந்த நம்பர் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க இந்த சைட்ல இருந்தும் கேட்டிருக்காங்க போல இருக்கு. அதனாலதான் இப்படி ஒண்ணு ஓடிட்டு இருந்திருக்கு. ரஜினிகாந்த் அவரை சொல்றது என்னன்னா, நான் வந்திருந்தா 100% வின் பண்ணிருப்பேன் அப்படின்றாரு. அவர் கட்சி ஆரம்பிச்சு உள்ள வந்து நின்னு இருந்தாதான் தெரிஞ்சிருக்கும் அது வின் பண்ணிருப்பாரா இல்ல. சொல்றதுதானே, சொல்ல முடியும், சொல்றவங்க அதனால இப்போ அப்படி சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நம்ம முன்னாடி நினைச்சிட்டு இருந்தோம் வின் பண்ணிருப்பாருன்னா, இப்ப நாங்களுமே இப்போ என்னதான் முதலமைச்சர் விஜய் அவங்கள முன்னாடி வீடியோ போடும் போதெல்லாம் கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நாங்க சொல்லவே மாட்டோம். அதாவது நல்லாதான் சொல்றாரு, ஜெயிச்சா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம் தவிர கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்னு நான் சொல்லல. ஏன்னா எங்களுக்குமே தெரியாது ஜெயிப்பாங்களா இல்லையான்னு ஒரு குழப்பத்திலே தானே ஓடிட்டு இருந்துச்சு. அதனால அது சும்மா கேட்டனால ஜெயிச்சிட்டேன்னு சொல்றாங்க. அது அந்த டைம் 96லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா கலைஞர் இருந்தாங்க, ஜெயலலிதா அவங்க இருந்தாங்க, பயங்கர பவர்ல வேற இருந்தாங்க 2 பேருமே. அப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்திருந்தாலும். கமல் ஆண்டவர் பேசுறது எப்பவுமே நமக்கு புரியாது. அது ஒரு 20 வருஷம் கழிச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல அவரு எப்பவுமே பேசுவாரு. அவங்க கேட்ட கொஸ்டின் என்ன, விஜய் இந்த மாதிரி முதலமைச்சர் ஆயிருக்காங்க, அவங்க வந்தது எப்படி இருக்குன்னு கேட்டு 20 நாளா இல்ல புதுசா வந்தவங்க வந்து ஒண்ணு புதுசு கிடையாது, ஆனா புதுசா வந்தவங்க அவரு தப்பா தப்பான்ற மாதிரி இவரு ஒண்ணும் அவர் அதான் சொல்றல, என்ன வந்தாலும் டக்கு டக்குன்னு ரொம்ப சூப்பரா இருக்குவாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.